ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு ஈஸியான 2 வழிகளை நான் சொல்கிறேன். அது நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கும். நான் சொல்கிற இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படிங்கன்னா, இது ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு பால் சுரக்கும். அது என்னென்னலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தாய்ப்பால் அதிகரிக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்னென்ன சாப்பிடணுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடணும். ஆட்டுக்கால் சூப்பு எங்கள் வீட்டில் எப்படியும் வாரத்துக்கு 2 டைம் எங்கள் அம்மா வச்சு தந்தாங்க. அது குழந்த பிறந்ததுமே நம்மளுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும். அதோட நமக்கு குறுக்கெலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறனால சிக்கன் எடுத்துக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கால் சூப்பு வச்சு சாப்பிடணும். அது நம்மளுக்கு நம்ம முதுகெலும்பு நல்லா பலப்படுத்துறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு நம்ம குழந்தை பசியை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு அதிகமான தாய்ப்பால் இருக்கும். அதனால் நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சோல நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வச்சிங்கனாலும் போதும். அதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பசும்பால் குடிக்கணும். பசும்பால் நம்ம நல்ல ஒரு 2 டம்ளராவது குடிக்கணும் ஒரு நாளைக்கு. நீங்கள் காலையிலே குடிங்க, நைட்டு குடிக்க வேண்டாம். நீங்கள் காலையிலே காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு ஒரு டம்ளர் குடிங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 டம்ளர் நீங்கள் பசும்பால் நல்லா காய்ச்சி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கும். நம்ம பசும்பால் குடிக்கிறதுலேயும் தாய்ப்பால் அதிகரிக்கும். நம்மளுக்கு தாய்ப்பால் அதிகரித்து நம்மளுக்கு பால் கட்டக்கூடிய அளவில் நம்மளுக்காகவே தெரியும், உங்களுக்காகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் இது தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்ருங்க. அது பால் கட்டுறது உங்களுக்காகவே தெரியும். இது நான் சாப்பிட்டது, அதை தான் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு இதை தான் வச்சு தந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு 3 குழந்தைங்க. 2 குழந்தைங்களுக்கு நல்ல பால் இருந்துச்சு. 3ஆவது குழந்தைக்கு பால் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா பால் கம்மியாயிடுச்சு. அதுக்கு 2 குழந்தைங்களுக்குமே எங்கள் அம்மா இந்த மசாலா அரைச்சி தந்தாங்க, பிரசவ மசாலா. அதில் பால் இன்னும் அதிகரிக்கும். 3ஆவது குழந்தைக்கு நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணதுனால, அது சிசேரியன் பண்ணதுனால எனக்கு அந்த பிரசவ மசாலா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மா சாப்பிடக்கூடாதுங்கிறனால அது வச்சு தரலை எனக்கு. அது பிரசவ மசாலா சாப்பிடாததுனாலேயே எனக்கு பால் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு குழந்தைக்கு. அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு எங்கள் அம்மா தான் சரி அந்த மசாலா சாப்பிடாட்டியும் நம்ம ஆட்டுக்கால் வாங்கி சூப்பு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் எங்கள் அம்மா ஆட்டுக்கால் வாங்கி சூப்பு வச்சு ஒரு வாரத்துக்கு 2 டைம் இல்லை 3 டைம் எப்படியாவது எங்கள் அம்மா வச்சு தந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசும்பாலும் ரெகுலராக குடிச்சிட்டே வந்துட்டே இருந்தேன். அதுலேயும் எனக்கு பால் அதிகரிச்சுது. அதனால தான் உங்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்கிறேன். அதிகமாக பால் சுரக்காமல் இருக்குது எனக்கு குழந்தைக்கு, தாய்ப்பால் காண மாட்டேங்குது, அதிகமான பசி இருக்குது குழந்தைக்கு, ஆனால் பால் கெட்டவே மாட்டேங்குது எனக்கு, அந்த மாதிரி நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறது உங்களுக்காகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.